ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான கொள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொள்ளு பருப்பு வச்சு ஒரு அருமையான சாதம் ரொம்ப குயிக்கான டைமில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி எடுத்துருக்க. புழுங்கல் அரிசி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்துகிட்டு 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அதே அளவுக்கு தண்ணி இது எடுத்துக்கோங்க. ஒரு சில அரிசி பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும், புது அரிசியாக இருந்தால் கம்மியாக வைப்போம். ஸோ உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50-100 கிராம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2-3 வரமிளகாய் சேர்த்துட்டு இதில் 10-12 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பூண்டு சேர்த்துக்கோங்க. இது முழுசாக இருக்கிற பூண்டு முழுசாக இருக்கிற வெங்காயமும் இந்த கொள்ளு சாதத்துக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கடைசியில் சாப்பிடும்போது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கிளறிடலாம். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு டைம் நீங்கள் கிளறி விட்டாவே போதும். அதுக்கப்புறம் இதில் 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை 2 நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஒரு டைம் வதக்கிட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி கொள்ளுப்பருப்பு இந்த ரெண்டையும் அதே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வைக்கும்போது கரெக்டான அளவு தண்ணி தான் அளந்து வச்சுருக்கோம். ஸோ அதே தண்ணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா மிளகாயை எனக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த கொள்ளு சாதத்துக்கு. நீங்கள் தேங்காய் ஒரு இளந்தேங்காய் இருக்குதுன்னா துருவாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கனாலும் அங்கங்கே சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை கவர் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இந்த சாதம் நல்லா பளபளன்னு இருக்கும். கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா தான் கொள்ளு அந்த சாதத்துக்கு சமமாக நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, விசிலெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இந்த சாதத்தை சூடாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் அந்தளவுக்கு சாப்பிட்ருவோம். ஸோ இந்த சூப்பரான கொள்ளு சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.